மேற்கு பேசுறது யார் வந்திருக்கா? மேற்கு பேசியாமா யார் கேட்டு வந்திருக்க? கல்லு வீட்டுக்காரன் கேட்காமா கல்லு விட்டுருவான். அதான் அப்படி சொல்லுறாரு. சீக்கிரம் இல்லை காலில் விட்டுருவான். கர்மசாமி ஏற்கனவே ஒரு அறுவை சிகிச்சை அப்படி எதுவும் சொன்னாங்களா? பண்ணியாச்சா? அதான் அறுவை சிகிச்சை அப்படி பண்ணுறது கர்மசாமி சொல்லு. பயிர் இந்த இடத்துக்காமா சத்தமாக சொல்லு. என்ன செய்யணும்? இப்போதைக்கு கொஞ்சம் அண்ணன் தண்ணி சாப்பிட முடியாத நிலைமைக்கு வருது. காப்பாற்றி தரேன் நான் கர்மசாமி. என்ன நம்புறியா? காப்பாற்றி கொடுத்தா கர்மசாமிக்கு என்ன செய்வ? அதையும் காப்பாற்றி தரேன். மன பிரச்சனை ஒன்று இருக்கு. இடத்துக்கு மேற்க ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும். சரியா? உள்ள பத்திரம் பட்டா இருக்கா இல்லையா? மேல் பக்கம் எதுவும் பிரச்சனை இருக்கா? கர்மசாமி அடுத்தால வந்து சொல்ல மாட்டியா? என் சாமி இருக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய வாக்க சொல்லுதார. என்ன சொன்னேன்? அதான் இடத்தை பற்றி அத்தனை கேட்க வர மாட்டியா அப்படின்னு சொல்லி இடம் பிரச்சனை கர்மசாமி சொல்லக்கூடிய வாக்கு சட்டத்தை தைக்க இருந்தாலும் மேல் பக்கம் உண்மையா காலில் விட்டுருவோம். என்ன பேத்தி நான் அப்படி கர்மசாமி வழக்காடி பார்த்தேன். தொழில் சம்மந்தப்பட்டது ஒரு முடக்கினால் எந்த பக்கமும் போக முடியாது, நம்ம காலில் தான் வரணும் அப்படிங்கிற ஒரு வாக்கு தான் வரும். ஆனால் கர்மசாமி உயிரை காப்பாற்றி கொடுத்து உன்னுடைய மாங்கல்யத்தை காப்பாற்றி கொடுக்கலான்னு வாக்கு கொடுத்துட்டாரு. காப்பாற்றி தரேன். எந்த குறை இல்லாமல் நல்லபடியாக ஆக்கி வச்சா போதுமா? வேற என்ன கேட்ப? சரி நல்லா உருவாக்கி கொடுத்தா போதுமா? ஒரு வேலையை உருவாக்கி தரேன். கர்மசாமி என்ன கொஞ்சம் பார்க்க வரணுமே. என் குதிரை இன்னும் வீட்டுக்கு போகலை. குதிரை கிழக்கே நிற்கு, அம்மன் கோயில் பக்கத்துலேயே நிற்கு. போகாத காரணம் வேற. நாம் நினைக்க நமக்கு வீட்டில் எந்த இதுவுமே இல்லை, நாம் யாருக்கு என்ன செய்தோம் அப்படிங்கிற ஒரு இது. உண்மையா பையா நமக்கு ஞாபக மருதிகளை கொடுத்து இடத்துல வரக்கூடிய பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்காங்க. நான் சொல்லுறது புரிதா பேசு நீ சொல்லு. ஞாபக சக்தி நான் கூட அமைக்க விட்டு நான் கர்மசாமி உத்தரவு தரேன். 4 பேரையும் காப்பாற்றி நல்லபடியாக வச்சு இந்த கர்மசாமி இந்த இடத்துக்கு வர வச்சா வருவியா? உன்னுடைய குலதெய்வத்தை வந்து பார்த்தேன். குலதெய்வத்தை அப்படி இப்போ சமீப காலமாக நம்ம சரிவர கை எடுக்கல. உண்மையா சரிவர இல்லையா? மேக்கிறது வரலையா என்கிட்ட? அதனால தான் என் குதிரை கிழக்கனுக்கு மேக்க போக மாட்டேங்க. நான் சொல்றோம்ல என் குதிரை கிழக்கனுக்கு மேக்க போக மாட்டேங்க. 2 இடத்துல வந்தாச்சு. அதை நான் ஒத்துக்கிட்டு 2 தடவை தொடர்ந்து வந்துட்டேன். ஆனால் இருக்கக்கூடிய கர்மசாமி என் குதிரை போக மாட்டேங்க. என் குதிரை போகும்போது அங்கே இருக்கிற 3 பேரும் நல்லாக்கி கொடுத்து 1 தடவை 3 நல்லாக்கி கொடுத்து நல்லபடியாக ஆக்கி கொடுத்தா போதுமா? கர்மசாமி அப்படி இன்னொரு காலில் விழுத்துவான். கர்மசாமி எனக்கு கேட்கணும்ல. இந்த 3 கனி எடுத்திருக்கேன். 3 பேரும் நல்லாக்கி தரேன். 3 பேரும் நல்லாக்கி தரேன். மேற்கிருந்து வந்தல 2வது இடத்துல என்ன கும்பிடுதே எனக்கு எல்லை அதுக்கு மேற்க. உண்மையா பையா? என்னுடைய பூர்வீகத்தில் மலையடி ஓரம். உண்மையா இல்லையா? அப்படி இருக்க குடும்பம் 4 குடும்பம் என்ன கும்பிடணும். எத்தனை குடும்பம்? சத்தமா சொல்லு பேத்தி. 1 2 3 4 குடும்பம் கும்பிடுறீங்களா? சத்தமா சொல்லு. கர்மசாமி இருக்கேன். ஆனால் குதிரையை இன்னும் வீட்டுக்குள்ள வரல. குதிரையை வீட்டு விடத்துல செய்வன கோளாறு மாய மந்திரம் எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிடுவேன். சொலவு தட்டி வரத மாதிரி விரட்டிடுவேன். கர்மசாமி வாக்கு தரேன், காப்பாற்றி தரேன். அம்பாளுடைய சக்தியில் செவிச்சுக்கிட்டு இருக்கு. கர்மசாமி வரேன். அடுத்து 3 முறை என்ன பார்க்க வரும். வர முடியுமா? 3வது முறை வரும்போது தெளிவாக்கி அவனையும் கூட்டு வந்தா போதுமா? வர வச்சு தரேன். வர வச்சு தரேன்னு சொல்லிட்டேன். என்ன நம்புதலாமா? நான் பார்த்துக்கிட்டேன். வரலாம். அடுத்த அமாவாசை இல்லை 3 வாரம் வரணும். வர முடியுமா? கனியை கீழே போட்டுறாத. கனி தான் முக்கியம். என்ன கேட்கணும்? நான் கூப்பிடலையே. சரி அடுத்து அப்படி இருக்குமாப்பா? கேட்க மாட்டேங்க. சரி இப்போ சமையல் யார் பார்க்கா? சமையல் அப்படி சமையல் பண்ணி கொடுக்கணும். சமையல் சம்மந்தப்பட்டது ஹோட்டலாவோ இல்லை சமையல் யார் பண்ணி தரா? யார் இருக்கா? சமையல் அப்படி பண்ணக்கூடிய வேலை இருக்கு. ஹோட்டல் அப்படி எதுவும் வேலை இருக்காப்பா? என்ன வேலை பாப்பா? அப்ப அது என்ன சமையல் இல்லாம என்னது? காலில் விழுந்துட்டோம். ஹோட்டல்னு சொல்ல சமையல் அப்படி சாமி சுருட்டு குடிப்பேன். உனக்கு பிடிக்குமா பேசி? புகை பிடிக்குமா? புகை வருதா? இப்போ உனக்கு வராது. அதுதான் சரியா சொன்ன. பக்கத்தில் வா. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன். அப்படி குடும்பத்தை பார்த்து கர்மசாமி பக்கத்தில் வாமா. நீ தூரலாம் போக வேண்டாம். என்னை பார்த்து பயப்பட வேண்டாம். என் காலுங்கையும் பிடிக்கலாம். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன். அப்படி குடும்பத்தை பார்த்த கர்மசாமி ஏற்கனவே எல்லாமே இழந்து இருந்தாலும் ஒரு வாரிசு நல்லாக்கி தரணும். ஒன்று உண்மையா இல்லையா?
ஒரு வாரிசு தான் இருக்கு கருப்பசாமி. அந்த ஒரு வாரிசு நல்லா ஆக்கி தரணும். என்னுடைய தொழிலில் வரக்கூடிய வில்லங்கத்தையும் நல்லா ஆக்கி கொடுக்கணும்னு கேட்க வந்திருக்கியாமா? ஒன்னே சொல்லு. காலைல விழுந்துருவான், வரைக்கும் சீக்கிரம் விழுந்துருவான். கேட்கட்டும், அடுத்தால என்ன சொல்லுவாரு கேட்கணும்ல. பக்கத்தில் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை வழக்காடி பார்த்தேன். ஒரு மாய மந்திர தந்திர மாதிரி தான் மாங்கல்யம் பருவி இருக்கும். உண்மையா சத்தமா சொல்லணும். மாய மந்திர மாதிரி தான் பருவி இருக்கணும். 5,000 நேரம் உயிர் போயிருக்கணும். சத்தமா சொல்லு பேரை பற்றி. உனக்கு கேள்விப்பட்டது அப்படித்தான். உண்மையா இல்லையா? கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். அந்த வாழ்க்கை முடிஞ்சு போறாங்க கருப்பசாமி. என்னுடைய வாழ்க்கையில் தொடரக்கூடிய சில விஷயம் நடந்து வருது. எனக்கு அப்படி இருக்கக்கூடிய எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சு வருமா அப்படின்னு ஒரு வாக்கு இருக்கு. உண்மையா? ஆனால் கருப்பசாமி வாக்கு தரது உண்மையா இருந்தால் தான் சொல்லணும். உண்மையா பையா? என்ன செய்யணும்? ஆனால் நிரந்தரமாக நமக்கு அமையக்கூடிய வாய்ப்பு அப்படி முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். எது இல்லையே? சத்தமாக சொல்லு. கருப்பசாமி இல்லைன்னு தான் வாக்கு வருது. இல்லைன்னு தான் வருது வாக்கு. நமக்கு வேணுமா வேண்டாமா? ஆனால் இப்போ அப்படி அமையக்கூடிய வாய்ப்பு இல்லையே. உடல்நிலை குன்றி அப்படி இருக்கக்கூடிய பலனும் நீ யார் கேட்டு வந்திருக்க அவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கானா இருக்க. அப்படி கருப்பசாமி வாக்காடி பார்க்க ஒரு 3 முறை என்கிட்ட வரணும். வர முடியுமா? என் குதிரையை விட்டு பார்க்க. அப்படி வரக்கூடிய தொழிலில் கொஞ்சம் இளைஞர் இருக்கு. மொத்தம் 3 பேர் பாக்கிய. உண்மையா? எத்தனை பேர் பாக்கிய? 3 பேர் பாக்கிய. கிழக்க பார்த்தது. உண்மையா? சத்தமாக சொல்லி பேத்தி. கிழக்க பார்த்து 3 பேர் பாக்கிய. அதில் வரக்கூடிய ஒரு பொம்பளையும் கொஞ்சம் இளைஞர் பண்ணிக்கிட்டு இருக்கான். உண்மையா இல்லையா? எங்கே போகிற என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மன உளைச்சலை உண்டு பண்ணிவிடலாம். அவளை மாற்றி விட்டுருமா இல்லை ஒன்றை மாற்றணுமா? அந்த கட்டை குண்டிச்ச மாற்றி விட்டுருமா? கட்டை தானே குண்டிச்சு தானே மாற்றி விட்டுட்டுமா? உனக்கு தொழிலுக்கு வழி செஞ்சு தரேன். நல்ல விஷயமா கருப்பசாமிகிட்ட கேட்கலாம். நல்லதுக்கு கேட்டால் கருப்பசாமி எப்பவுமே துணை இருப்பேன். நான் இப்போ உன்ட்ட என்ன கேட்டேன்? அந்த கதையெல்லாம் நான் கேட்க வேண்டாம். அவளை மாற்றி விடணுமா நீ மாற்ற போறியா? 2 கேள்வி தான். அவளை மாற்றி விட்டு தரேன். கருப்பசாமி தொழில் நல்லபடியாக ஆக்கி தரேன். வாரிசுக்கு ஒரு உத்தியோகத்தை வாங்கி தரேன். இப்போதைக்கு உள்ளூரில் வேண்டாம் தான் வாக்கு. போகலாம். 3 முறை போயிட்டு வந்துட்டானா? சத்தமாக சொல்லணும். சாப்பிட்டியா இல்லையா? அதான் சத்தம் வர மாட்டுக்கு. போய் சாப்பிட்டே வந்து என்கிட்ட கேட்கலாமே. 3 முறை வெளியூர் போயிட்டு வந்திருப்பான். அப்படி கடைசியாக போனது 2 பேர் போயிருப்பாங்க. சத்தமாக சொல்லு பற்றி. என்ன பேர்? சரக்கு எடுக்கலாம். சரக்கு எடுக்கிறான்னு சரக்குலாம் எடுக்க வைக்கா. சரி, நல்லா ஆக்கி தரேன். அடுத்து சம்மந்தப்பட்ட தொழில். இப்போ என்ன கொத்தனார் வேலைக்கு போகிறான்? என்ன இப்போ என்ன வேலைக்கு போகிறான்? கொத்தனார் வேலைக்கு போனானா? நிரந்தர வேலை எதுவுமே இல்லாமல் இருக்கா? சரி, இப்போ 3 பேரோட வேலைக்கு போகிறான். எத்தனை பேர்? 3 பேரோட போகிறான். கருப்பசாமி சொல்லுவார் இடத்துக்கு மேக்க. சத்தமாக சொல்லு. சரி, வேலை அதை தவிர நல்ல வேலையை நிரந்தரமாக ஆக்கித்தரேன். ஆக்கித்தரேன். வேற என்ன கேட்பேன்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இப்போதைக்கு எந்த எதுவுமே இல்லை. அதெல்லாம் முயற்சி பண்ணி தோத்துட்டோம். இந்த வேலையில் உன்னை வேலையை நல்லா ஆக்கிட்டார். இந்த வேலையில் ஒன்று நல்ல பிடிச்ச வச்சா போதுமா? கருப்பசாமி இது வேலை வேண்டாம்னு உத்தரவு தரமா? அப்படி போகக்கூடிய இடத்துல மொத்தம் 3 இருக்காங்களா வீட்டில்? சுத்தமாக சொல்லணும். 3 இருக்கு. வேண்டாம்னு உத்தரவு தரேன். அடுத்த முறை பார்த்து அமைச்சு தரேனே. என் வாக்கில் இப்போ அப்படி வரல. அடுத்த நல்லதுக்குன்னு கேட்டால் கருப்பசாமி கிட்ட வாக்கு. நீ கேட்குற வாக்கு நான் கொடுக்க முடியாது. ஆனால் சுடலைகிட்ட கேட்குறான். நீ கேட்குற வாக்கு நான் கருப்பசாமி கொடுக்க முடியாது. அது உன்னோட பலன் இல்லை. நீ ஏமாந்து தான் போகணும். அப்படி ஏமாந்து போகிறதையும் ஒரு மனசு புண்படுத்துறதுக்கு கருப்பசாமி வாக்கு தர முடியாத. வாக்கு தர முடியாத. உண்மையா இல்லையா? தொழில் கேளு. உன் பிள்ளை கேளு. நல்லா ஆக்கிட்டு தொழிலுக்கும் பிள்ளைக்கும் சரியாக சொன்னா பேத்தி. போயிட்டு வா, நான் பார்த்துக்கிட்டேன். நல்லா ஆக்கி தரேன். அமாவாசையில் வந்து பார்க்கணும். வருவியா? போயிட்டு வரலாம். கருப்பசாமி அமாவாசை வந்து பார்க்கணும். கருப்பசாமி அப்படி இருக்குமாப்பா? சரி சரி. என்னடா பிள்ளைக்கு நல்லா ஆகிட்டா? கூப்பிட்டு வர ஓடியாடா. எப்படி இருக்கு கருப்பசாமி? அப்படி 3 முறை கூப்பிட்டு விட்டா வரணும். நல்ல கல்வி செல்வாக்கும் தரேன். உடல்நிலை நல்ல ஆரோக்கியத்தை தரேன். உனக்கும் தரேன். வேலை வெட்டி பார்க்க முடியாம தானப்பா இருக்க? உண்மையா இல்லையா? உத்தியோகத்தில் போக வச்சா போதுமா? நல்ல வேலை வெட்டிக்கு போக வச்சா போதுமாடா? நல்லபடியாக ஆக்கி தரேன். எந்த ஒரு குடும்பம் அப்படின்னு பார்த்தா நமக்கு உதவியே இல்லை. உண்மையா இல்லையா? தாய் வழியும் கிடையாது, தந்தை வழியும் கிடையாது. ஒத்தையில இருக்கும். நடுவு வீட்டுக்குள்ள உட்காந்து முடிச்சுக்கிட்டு இருக்கேன். உண்மையா இல்லையா? இந்த பக்கமும் பகை, இந்த பக்கமும் பகை. என்ன செய்யணும் தெரியாம உட்காந்துட்டு இருக்கேன். கருப்பசாமி வாக்கு தரேன். முருகப்பெருமானை கும்பிட போனியா? கும்பிடலாம்ல? கொஞ்சம் கும்பிட்டு வர முடியுமா? நீ அம்மனையும் சுடலையும் கும்பிடுதலடா. உடலை குலதெய்வமா அப்படி கும்பிடுறதில்ல. அதே மாதிரி கொஞ்சம் கும்பிடு. நேரத்தை நல்லா கொடுத்து கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை நல்லா ஆக்கி தரேன். காலைல விழுந்துட்டு வா. நீ கேட்கப்பா 2 தடவை போட்டுட்டோம். உண்மையா?
போட்டு 2 தடவை கிட்ட போட்டு கட்டிங்களா? ஆமா ஆமா சத்தமா சொல்லணும். ஆமா இதுக்க பார்த்து கட்டியிருக்க. ஆனா இப்பவும் அதுல கொஞ்சம் குறைபாடு கிடக்கு. உண்மையா? ஆமா கிடக்கு. மேல் பக்கம் குறைபாடு கிடக்கு. ஆமா குதிரை பார்த்து மேக்க ஆமா கிடக்கு. பூசாம கிடக்குடா. கொஞ்சம் புதாம் கிடக்கு. சரி நல்லா ஆக்கி தரேன். அடுத்த தேடி வந்துருவியா? ஆமா வேற என்ன கேட்ப? குடும்பத்துல பிரச்சனையா தான் கடந்து முடிச்சு தரேன். எந்த ஒரு பேர்ல காப்பாத்தி தரேன். மகளை காப்பாத்திட்டாலும் கேட்டேன், காப்பாத்திட்டேன். அடுத்து குடும்பத்தை நல்லா ஆக்கி தரேன். மகன் படிப்பு வரணும் நல்லா. அதான் சொல்லிட்டோம். அதுக்கு எடுத்தாலும் கல்வி செல்வாக்கு தரேன். நல்லபடியா வச்சு தரேன். எந்த குறையும் இல்லை. முத்தாவை கூட சேர்ந்து 3 பேர் தான் படிக்க போறாங்க. ஆமா அது அம்மாவுக்கு நல்லா அந்த மாதிரி புத்திய தரேன். நல்ல புத்திய தரேன். உண்மையா? அதுதான் குறை. வேற எல்லா குறையும் எனக்கு படைச்சு சொல்ல மாட்டேன். உண்மையா பையா? நல்ல புத்திய தரேன். நல்லா ஆக்கி தரேன். பால வச்சு தரேன். கருப்பசாமி தேடி வந்துட்டல. கருப்பசாமி சொன்ன வாக்கு பண்ணியிருப்பேன். 3 வாரம் சொல்லிருக்க வரணும். அமாவாசை அடுத்தால கூப்பிடுவேன். போயிட்டு வாப்பா நான் பார்த்துக்கிறேன். சரி கனி கொடுத்தனா? கனி வாங்கிட்டு போ. நீ வச்சுக்க. கருப்பசாமி அப்படி இருக்குமாப்பா? சரி ஒடியா. யாருக்கு உடம்பு சரியில்ல? பேரனுக்கு கேட்கணும், குடும்பத்துக்கும் கேட்கணும். ஒடியா பார்க்கும் யார் இருக்கா? பேரனுக்கு உடம்பு சரியில்ல, குடும்பத்தையும் கேட்கணும். பணமும் வரமாட்டேன். கருப்பசாமி கருப்பசாமி அச்சடிக்க போகிற பைசா இதில் வாங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தோமா? அப்படி வரக்கூடிய குடும்பத்தை ஏற்கனவே நமக்கு இப்போதைக்கு 6 ஆண்டு காலம் எல்லாமே இழப்பு தான். உண்மையா இல்லையா? உயிரிழப்பு, பண இழப்பு, அடுத்தால வரக்கூடிய நோயோட கஷ்டப்பட்டு வர்ற கருப்பசாமி காப்பாற்றி தருவியா அப்படின்னு கேட்க வந்துருக்கு. உண்மையா இல்லையா? சொடலை உனக்கு என்ன வேணும்? காலில் விட்டுருவோம். ஆறார யாருக்கு உடல்நிலை சரியில்லை? என்னாச்சு? கேட்க முடியும். என்னுடைய எந்த இலையில காப்பாத்தி தரேன். வாக்கு கொடுத்து கருப்பசாமி கடனையும் அடைச்சு கொடுக்கணுமா? அடைச்சு தரேன். வாரிசு எந்த ஒரு குறை இல்லாம காப்பாத்தி கொடுத்து அப்படி இனி ஆஸ்பத்திரி செலவுலாம் கொஞ்சம் குறைச்சு தரேன். நல்லபடியா பால் அடிச்சு தரேன். வரலாம் என்ன நம்பி வாமா காப்பாத்தி தரேன். அவ இருக்கா, ஆனா வாங்கிட்டு இல்லை. அது விலைக்கு ரொம்ப நாள் ஆச்சு. பின்ன நீ எப்படி தகவல் வர முடியும்? இப்ப முடியாது. அப்படி வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. கருப்பசாமி 3 அமாவாசை பார்க்கவா? நான் சொல்லல இல்லையே. சடங்கு சடங்கு வாக்கு கொடுக்க கருப்பேன் வா பாத்துக்கிறேன். சரி அப்படி இருக்குமா கருப்பசாமி? சரி கருப்பாது பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கா? யாருக்கு மறுபடியும் குழந்தைங்களுக்கு யாருக்கு உடம்பு சரியில்லை? பிள்ளைகளுக்கு கேட்க வந்திருக்கேன். இன்னொரு நல்ல காலையில் வந்து கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன். கருப்பசாமி காவலுக்கு இருக்காரா? நான் சொல்றது புரியுதாமா? இந்த கருப்பசாமியை கும்பிடுவீங்களா? குலதெய்வமா இருக்கு. ஆனா கருப்பனை ஏற்கனவே ஒரு இடத்துல கும்பிட்டது உண்டா? உன் வீட்டுல வேற யாரும் கும்பிடுதா? சொடலை மேக்க இருக்காரு. சொடலை மேக்க இருக்காரு. ஆனா பூர்வீகத்துல கருப்பசாமி கும்பிட்டது உண்டான்னு ஒரு வாக்கு வருத. பூர்வீகத்துல கருப்பசாமி குலதெய்வமா வாக்கு கொடுத்து வந்து இப்போ இங்க வந்து சாமி கும்பிடுதோம். சத்தமா சொல்லு. நாம இருந்த குடும்பம் இப்ப 4 குடும்பம் மலை தேசத்தை விட்டு வந்திருக்கணும். அப்ப அங்க யாரு இருக்கா? நான் சொல்லு புரியுதா? இப்ப இருக்கிறது 4 குடும்பம் தான். சத்தமா சொல்லு. உண்மையா இல்லையா? 4 குடும்பம் தான். சொடல் நினை கும்பிட்டாலும் ஆதியில கருப்பம்லாம் வந்து நிற்கும்னு சொல்லுறாரு. உண்மையானு கேட்டேன். அப்படி சொல்லு. உனக்கு தெரியலன்னு சொல்லு. நீ கருப்பசாமி இல்லைன்னு சொல்ல முடியாத. இப்போ கும்பிடுறது குலதெய்வத்துல சொடலை நிற்கா, எசைக்கு நிற்கா. உண்மையா? சரி காலில் விழுந்துடும் கேட்டுவோம். இருக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அதான் பாட்டில் தானா தூக்குறேன், கைக்கு தானா வருது. என்னன்னு கேட்டேன். வயிறு பிரச்சனைல கஷ்டப்படுறான். உண்மையா? வயிறு பிரச்சனை அடுத்து வரக்கூடிய வாகனத்தில் விழுந்து வந்திருப்பான். சத்தமா சொல்லு. காலில் விழுந்துருவான். மூஞ்சி காலில் விழுந்துருவான். சாமியில காலில் விழுந்தா தான் சொல்லுவார். மாங்கல்ய போராட்டம் நடக்க யாருக்கு? உண்மையா? மாங்கல்ய போராட்டம் நடக்க இருமுறையில் வரும்போது 2 தடவை உன்னுடைய மாங்கல்யம் தப்பிச்சது உண்மைதான். உண்மையா இல்லையா? ஆஸ்பத்திரியில் கொண்டு தப்பிச்சுட்டான். உண்மையா இல்லையா? அப்படி வரக்கூடிய செய்வன கோளாறு இருக்கான்னு கேட்டேன். இல்ல அப்படி செய்வன கோளாறு மனுஷன் தானாபி விழுதுக்கு என்ன பண்ண சொல்லுத? நான் சொல்லுது புரியுதா? தானாபி விழுதுக்கு என்ன பண்ண சொல்லுத? கோளாறு சொல்ல முடியாத. கோளாறு வைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒண்ணும் இல்லை. நான் சொல்லுது புரியுதா? பேரு நம்ம கிட்ட பணமும் இல்லை, வசதியும் இல்லை. நம்ம அந்த அளவுக்கு நம்ம யாருக்கும் எது செய்யவும் இல்லை. உழைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். வீட்டுல மொத்தம் 3 பேர் உழைப்பு தான் இருக்கு. இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. உண்மைன்னு சொல்லு. அப்படி வரக்கூடிய பதில கேட்டேன். இடம் எனக்கு தான் சொந்தம்னு வந்த ஒரு பிரச்சனை உண்டு. இப்படின்னு தான் சொன்னேன். இன்னைக்கு சொல்றேன். அப்படி வந்த குடும்பத்துல ஒரு குடும்பம் அந்த இடத்துக்கு பாதிக்கப்பட்டதுல இல்ல. சத்தமா சொல்லணும். இப்ப கோளாறு எங்க இருந்து வருது தெரியுதா?
சொல்லுது புரியுதா? இப்போ கோளாறு எங்க இருந்து வருது? அப்படி வைக்கக்கூடிய பாதை வந்து எல்லாருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட ஊதுற வைக்கிற வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாவே வரும். உண்மைன்னா உண்மை. கை கால் கிடையாது, தலை பிரச்சனைகள் கிடையாது. நான் சொல்லுது புரியுதா? என்ன செய்யணும்? கோளாறு இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு கருப்பசாமி இப்ப சொல்றாரு. காதுல நான் என்ன செய்ய? 3 ஒரு உடல்நிலையும் நல்லா இருக்காம தான் இருக்கு. உண்மையா பையா? அடுத்து ஒரு பெண் வயசு நிலைமையும் அப்படித்தான் இருக்கு. சத்தமா சொல்லு. வைக்கக்கூடியதான். ஆனா அப்படி இருக்கக்கூடிய எண்ணி இப்ப நடப்புல எண்ணி 9 ஆண்டு காலம் வீட்டுல வரக்கூடிய போராட்டமும் காராட்டம் தான். 9 ஆண்டு காலம் வெளியில நான் போறோமா போகாமோ சொல்லுவான். உண்மையா பையா? என்ன செய்யணும்? கருப்பசாமி பழக்காட்டி பார்த்தேன். மண்ணாசை வந்தாலும் பெண்ணாசையில விழுந்து நாசமா போனான். அண்ணாசை வந்தாலும் தப்பிச்சுக்கிடலாம், பெண்ணாசையில நாசமா போயிட்டான். கருப்பசாமி காப்பாத்தி தரேன். இந்த கருப்பசாமி தேடி கொஞ்சம் வர முடியுமாமா? என் குதிரையை உன் வீட்டுக்கு விட்டு பார்ப்பேன். அப்படி இருக்கக்கூடிய பலனை என்னன்னு சொல்லி அடுத்து ஒரு 3 முறை இல்ல 3 அமாவாசை என்கிட்ட வரும். நீ வந்து என்ன கேளு. கூட ஒரு பேர் சுத்தாம போரு காத்தோட அடிச்சிருந்தேன். இப்ப தெரியுதா கருப்பசாமி யாருன்னு? ஒரு பேர் கிழக்கிருந்து வராமல காத்தோட அடிச்சு நிப்பாட்டிருந்தேன். போகும்போது தானா கிளை உழ வச்சிருந்தேன். அவன் தான் இவனுக்கு எல்லாமே செய்தான். சப்ளை எல்லாத்தையும் சொல்லுவோம். பேட்டி கருப்பசாமியை கோவம் உண்டு பண்ணிட்டா எல்லாம் சொல்லி கொடுவேன். கவலைப்படாத, காப்பாத்திட்டாங்க. சத்தியவாதம் சொல்லுவேன். 2 பேரும் காப்பாத்தி கொடுங்க. பெண் வாரிசுக்கு வரக்கூடிய சொத்துல இருக்க பிரச்சனையும் முடிச்சுட்டாங்க. இருக்கா இல்லையா? முடிச்சு தரேன். கருப்பசாமி தேடி வரணும். வந்துருவியா? இதை வச்சுக்கா, செயல்படுத்திக்கா. அடுத்து